உங்களுக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்க? கொஞ்சம் கூட யாருக்குமே பயமே இல்லல்ல? பயம்னு ஒண்ணு இருந்திருந்தா இப்படி செஞ்சிருப்பாங்களா அர்ஜுன்? மா, வயசுல பெரியவங்க நீங்க. நீங்க எப்படிமா இப்படி பண்ணலாம்? இல்ல அது வந்து அர்ஜுன். பேசாதீங்கம்மா, எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். ஏன்பா, அம்மா தான் இப்படி பண்ணிருக்காங்கன்னா அத தப்புன்னு சொல்ல வேண்டிய நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. என்னப்பா இதெல்லாம்? அது வந்து மாம்ஸ். நீ பேசாத டிடி, உன்கிட்ட நான் அப்புறம் வரேன். ஏமா, உங்களுக்கு இப்பதான் ஹார்ட் ஆபரேஷனே முடிஞ்சிருக்கு. நேரத்துக்கு மருந்து மாத்திரை சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியாதா? மருந்து மாத்திரையா? டேய், நீங்க என்னடா கோரசா? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கடா. உங்க ஹெல்த் நல்லா இருக்கணும் தானமா சாப்பிட சொல்றோம். அதை சாப்பிடுறதுல உங்களுக்கு என்னமா பிரச்சனை? இந்த மருந்து மாத்திரையெல்லாம் கசக்கதாமா செய்யும். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? கசப்பான மாத்திரை தான் கஷ்டமான நோயில இருந்து நம்மள குணப்படுத்தும்னு நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? ஏன்பா, உங்களுக்கு என்ன வயசாகுது? அது வந்துப்பா, அது ஆச்சுப்பா ஒரு 40-45 வயசுக்கு மேல. தெரியுதுல? அப்படின்னா என்ன செய்யணும்? பவி சொன்ன மாதிரி தினமும் வாக்கிங் போகணும். வாக்கிங் போகணுமா இல்லையா? போகணும் போகணும் போகணும். அப்படியே நீங்க வாக்கிங் போறதே இல்ல? அது 45 வயசுக்கு மேல தினமும் வாக்கிங் ஒர்க் அவுட் பண்றது ஹார்ட்டுக்கு நல்லா இருக்கும். இல்லனா அம்மாவுக்கு பண்ண மாதிரியே உங்களுக்கும் ஆபரேஷன் பண்ணணும். புரிஞ்சதா என்ன? புரிஞ்சுதுப்பா. இனிமே நான் நாள் தவறாம வாக்கிங் போறேன், யோகாவும் பண்றேன். வாக்கிங் தானே அர்ஜுன்? இதோ இப்பவே போறேன். ஓகே பவி. பாவி மனுஷன் நைஸா எஸ்கேப் போயிட்டானே.